உங்களோட சிடிசி வந்து 11,00,000 ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரியாலிட்டில என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எடுத்துக்கிற சிடிசி 11,00,000 அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட பிக்ஸ்டு சிடிசி, வேரியபிள் சிடிசி நான் எடுக்கல. பிக்ஸ்டு சிடிசினா என்ன? வேரியபிள் சிடிசினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பிக்ஸ்டு சிடிசினா மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் மாறாம ஒரு சிடிசிய உங்க ஆஃபர் லெட்டர்ல பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிக்ஸ்டு சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் சிடிசினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பே பண்ற இன்சென்டிவ், போனஸ் இது எல்லாமே வேரியபிள் சிடிசி இல்ல வேரியபிள் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பிக்ஸ்டு சிடிசிய பத்தி உங்களுக்கு தெரியணும்னா, உங்களோட ஆஃபர் லெட்டர் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க ஆஃபர் லெட்டர்ல மாசம் மாசம் இந்த சம்பளம் உங்களுக்கு கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொல்றது வந்து பிக்ஸ்டு சிடிசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இந்த பிக்ஸ்டு சிடிசில நான் ஒரு சில காம்போனன்ட் எடுத்திருக்கேன். பேசிக் சேலரி, ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ். ஒரு கம்பெனிலயும் அவங்க ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய காம்போனன்ட் குடுத்திருப்பாங்க. நான் ஒரு 3 காம்போனன்ட்ட எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களோட பேசிக் சேலரி வந்து 11,00,000 ரூபீஸ் இருக்குன்னா, புது லேபர் லா கோட் படி 50% ஆஃப் யுவர் சிடிசி வந்து உங்களோட பேசிக் சேலரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 11,00,000 டிவைடட் பை 50% எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5,50,000 வரும். அந்த 5,50,000 பேசிக் சேலரில போட்டிருக்கேன். ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். டோட்டலா வர சிடிசி பார்த்தீங்கன்னா, 11,00,000 ரூபீஸ் இருக்கு. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மந்த்லி சிடிசியா மாத்தப் போறோம். அப்ப மந்த்லி சிடிசியா நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஆனுவல் சிடிசில டிவைடட் பை 12. 12ன்னு சொல்றது 12 மாசத்துக்கான ஒரு டிவிஷனால 12 அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட மந்த்லி சிடிசி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி 45,833, ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் 18,333 அண்ட் அதர் அலவன்ஸ் 27,500 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ இது எல்லாமே சேர்த்தது வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட மந்த்லி சிடிசிக்கு 91,666 ரூபீஸ் வந்து உங்களோட மந்த்லி சிடிசியா வந்துருது. இதுல வந்து எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன். இது வந்து மேக்ஸிமம் காம்போனன்ட்டா நான் போட்டிருக்கேன். எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷனா உங்களுக்காக கம்பெனி வந்து பிஎஃப்காக அமௌண்ட் பே பண்ணும். எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன்னா உங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் பிடிச்சு கம்பெனி பிஎஃப்க்கு பே பண்ணும். 2த்துக்கும் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா, 1,800 ரூபீஸ் தான். அந்த 1,800 ரூபீஸ் தான் நான் இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புரொஃபஷனல் டாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 200 ரூபீஸ் போட்டிருக்கேன். இது மந்த்லி பிடிப்பாங்க, இல்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட்டும் மாறும். அது இல்லாத இன்சூரன்ஸ்க்குலாம் அந்தந்த கம்பெனிக்கு ஏத்த மாதிரி அந்த கம்பெனி அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட 3,800 ரூபீஸ் கிட்ட வருது. கரெக்ட்டா? இப்ப இந்த 3,800 ரூபீஸ்ல டேக் ஹோம் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மந்த்லி சிடிசி எடுத்துக்கோங்க. மந்த்லி சிடிசி 91,666 ரூபீஸ் மைனஸ் டிடக்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுங்க. 3,800 ரூபீஸ். ஸோ ஆக மொத்தம் உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, 87,866 ரூபீஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து கரெக்ட்டான அமௌண்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ரேஞ்சுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, ஒரு 85,000 லருந்து 88,000 கிட்ட வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அப்ராக்ஸிமேட்டான ரேஞ்சா இருக்கும். இது வந்து ஒரு சில கம்பெனிக்கு ஏத்த மாரி அமௌண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.